ஊசியல் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இங்கால வந்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய மனைவி அவர்கள்ட அப்பா இங்கே சிகிச்சை பெற்ற உறவுகள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதான் விச உறிஞ்சி கல்லண்டு ஒரு கல்லொண்டி இருக்குதான். ஸோ அந்த கல்லால் தான் இந்த பாடசாலையை பற்றி சொல்லணும் மாட்டேன், நிறைய சொல்லலாம். ஏனெண்டா வந்து நான் கல்வி கற்ற பாடசாலை வந்து இந்த ஜந்துக்கள் திருண்டினா வந்து அவை இந்த விஷம் வந்து தலைக்கு மேலே தலைக்கு ஏறாது என்று சொல்கிறவையா மேடா ஹவுஸ்ன்னு எழுதியிருக்கு அந்த ஓட்டில். அதாவது திருவம்பாவையோட ஒரு திருவிழா. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு துணை பிரதமராக இருந்தவற்ற வீடு இந்த வீடு தான். நான் சாப்பாடு கடையும் இருக்குது. இந்த பிரதான சித்தங்கனி சந்தைக்கு வந்துட்டோம். அப்படியே வந்து கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்லினோம். இந்த கடை தான் இப்போ லிபியா அசைவ உணவகம் என்று இருக்குது. ஆனால் முதல் ஸோ எனக்கும் வந்து இந்த தகவலை ஒரு நண்பர்களால் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்தங்கனி கிராமத்தை தான் வந்து இந்த காணொலி பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த சித்தங்கனி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் என்றதால் வந்து சித்தங்கேணின்னு சில இடங்களில் சொல்லணும், சில இடங்களில் சித்தன் கேணியன்னும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிராமத்தை பற்றியாக தான் வந்து இந்த காணொலி அமைய போகுது. இந்த காணொலி வந்து நிச்சயமாக வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிகவும் நெருக்கமான இடம் இந்த சித்தங்கனி கிராமம். என்னுடைய பாடசாலை, என்னுடைய தனியார் கல்வி நிலையங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. அதோட வந்து நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து எனக்கு இருக்கணும். ஸோ இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தங்கனி கிராமம் பற்றியாக தான் இருக்க போது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா விஜயனுடைய மனைவி அவர்கள், அதாவது சங்கீதா அவர்களுடைய வீடு வந்து சித்தங்கனி பகுதியெலாம் இருக்குன்னு சொல்லினோம். அதை விட வந்து சிங்கப்பூர் துணை பிரதமராக இருந்தவர் யார் எனக்கு பேரும் சரியாக தெரியல, இந்த ஆண்டுன்னு தெரியலை, அவருடைய வீடும் வந்து இந்த சித்தங்கனி பிரதேசத்திலாம் இருக்குன்னு சொல்லினோம். வாங்க இந்த வீடியோ நிச்சயமாக வந்து ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்க போது. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வட்டி இந்து கல்லூரி பாடசாலைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். ஸோ இது ஒரு பார்டர் என்று சொல்லலாம். இங்கால பார்த்தீங்கன்னா வந்து சித்தங்கனி, இங்கால பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மாவடி வட்டுக்கோட்டை பகுதிகள். ஸோ இதில் இருந்தே வந்து நான் காணொலி ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பாடசாலை வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இந்து கல்லூரின்றது இந்த பிரதேசத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையை பற்றி சொல்லணும் மாட்டேன், நிறைய சொல்லலாம். ஏனெண்டா வந்து நான் கல்வி கற்ற பாடசாலை வந்து இந்த பாடசாலை. கிட்டத்தட்ட பாருங்க ஆய்வுக்கூட வசதிகள் எல்லாம் இருக்குது. அதோட கோட்டக்கல்வி அலுவலகம் இருக்குது. இந்த பாடசாலையோடைய கிட்டத்தட்ட தரம் 6ல் இருந்து உயர்தரம் வரையும் வந்து இந்த பாடசாலையில் தான் கல்வி கட்டினேன். இப்போ இல்லை மெய்வல்ற போட்டிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்கள் இதுதான் மைதானம். ஸோ இங்கால தான் நாங்கள் இந்த பயாலஜி லேப் இருக்குது முன்னுக்கு. கிட்டத்தட்ட தரம் 6ல் இருந்து உயர்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருட காலங்கள் வந்து இந்த பாடசாலையில் தான் கல்வி கட்டினான். நிறைய கதைகள் இருக்குது 7 வருடங்களும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வீதி வந்து சித்தங்கனி சந்தியிலேருந்து அராலை நோக்கி பயணிக்கிற வீதி. அந்த வீதியால் தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த வலதுபுறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. இதில் வந்து காலணிகள் வந்து உற்பத்தி செய்கிறது. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக போகும். இங்கே பாருங்கள், இந்த அண்மையில் தான் போல் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறது நான் பார்த்ததில்லை. ஒரு பழைய காலத்து வீடு உண்டு, அது இந்த கட்டடக்கலையாவது அனுப்பிச்சிங்கன்னா தெரியும். மற்ற இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா அந்திரான் வாய்க்காலூடாக அப்படியே வந்து சங்கானை நோக்கி பயணித்து போகிற வீதி. இதில் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருந்தது முதல். நாங்கள் அப்படியே வந்து இடதுபுறமாக வந்து திரும்பி பயணிக்க போகிறோம். இதில் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று நிற்கிறேன். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா டச்சு வீதி என்று சொல்கிறது. அதாவது இந்த சித்தங்கனியில் இருந்து, அதாவது ஆரம்பித்த இடத்துல இருந்து இது இப்படியே கொண்டே வந்து மூலாய் பிள்ளையார் கோயில் அடியில் சேருது. ஸோ இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா ஒல்லாந்தர் காலத்தால் ஏதோ போடப்பட்டதாம். அதால் வந்து இந்த டச்சு வீதி என்ற பேர் வந்தாண்டும் சொல்கிறது. அந்த கடிதங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா டச் ரோட்டு குறிப்பிடப்பட்டிருக்கும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து இதால் போனாலும் அப்படியே சித்தங்கனி சிவன் கோயில் அடிக்க போகுது. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்த்துட்டு போவோம். மேலே வந்து இந்த இடம் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ச்சியாக.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சாலையும் ஒரு மேல் மாடி வீடு உண்டு. ஸோ இங்கே அப்படியே கடை ஒன்று இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி கட்டிடம் ஒன்று இருக்குது. ஸோ இதால் போனால் அப்படியே வந்து ஆரம்பித்த வட்டி இந்த கல்லூரிக்கு போய் சேரும் இந்த பாதையும். ஸோ இந்த வீதியாலையும் வந்து போனால் பாட்டுக்கோட்டை சிவன் சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு போகலாம். ஸோ எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்ச இடங்கள்லாம் இந்த இடங்கள், அந்த இடங்களுக்கு போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து இப்போ அண்மையில் அமைக்கப்பட்ட வீடு உண்டு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னா இந்த வீதியால் இதில் தான் வந்து நடிகர் விஜயன்ற மனைவின்ற வீடு இருக்குது. அதாவது சங்கீதா அவர்களினுடைய தாய் தந்தை இந்த வீடு இருக்குது. ஸோ இந்த வீதி தான் இதுக்கு ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. கிளை வீதின்னு சொல்லி ஒரு ஒழுங்கு ஒன்று போகுது. ஸோ இதுக்கால தான் போகணும். ஸோ இதுதான் அந்த வீடுன்னு நிற்கிறேன். ஸோ ஆனால் முதல் இந்த வீடெல்லாம் இப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கேல்ல, பூட்டப்பட்டு தான் இருக்குது பாருங்கள். ஸோ வீடை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த வீடு. விஜயனுடைய மனைவி அவர்கள அப்பா அம்மாண்ட வீடு. அவர்களுடைய வீடு இல்லை, வேண்டிய அப்பா அம்மாண்ட பூர்வீக வீடு என்று சொல்லினோம். இந்த சித்தங்கனி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது பாருங்க. இப்போ இப்படி தான் இருக்கு. ஆனால் முதல் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லை, இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கு. எனக்கு இந்த வீடு முதலே தெரியும், ஆனால் இதான் அந்த வீடுன்னு தெரியாது. ஸோ இந்த அயல் ஊரில் விசாரித்த அளவுக்கு சொல்லணும். இது வந்து இப்போ வேறு யார்ட்டையோ கையில் இருக்கின்ற மாதிரி. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். இப்போ இந்த வீடை பார்த்துட்டு வந்து தொடர்ச்சியாக பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து அடுத்ததாக பிளவத்தி என்ற கிராமத்துக்கு போகுது. இது ஒரு சந்தி. இங்கால போனால் வந்து இந்த சீக்காய் வாயில் என்ற இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், சீக்காய் வீதி என்று போட்டு கிடக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பூரில் வந்து துணை பிரதமராக இருந்தவற்ற வீடு இந்த வீடு தான். சின்ன தம்பி என்று போட்டு கிடக்கு பாருங்க. ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று தான். ஸோ எனக்கும் வந்து இந்த தகவலை ஒரு நண்பர்களால் தான் சொன்னவர். சிங்கப்பூரில் வந்து துணை பிரதமராக இருந்தவராம். எந்த ஆண்டுன்னு தெரியலை. ஸோ அவற்ற வீடு தான் இதாண்டு. இப்போ இது யார்கிட்ட வசம் பராமரிப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த ஒரு வீடு உண்டு, பழமையான வீடு. இதான் வந்து அந்த மைதானம், சீக்காய் வெளி என்று சொல்கிறது. ஸோ அந்த மைதானம் ஒரு பெரிய மைதானம் ஒன்று தான். இங்கால எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வைர கோயில் ஒன்று இருக்குது. அதோட வந்து ஒரு கராச் ஒன்றும் இருக்குது, பார்ப்போம். அதே இதுதான் அந்த வைரவர் ஆலயம். இங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த கராச் இருக்குது, அருள் கராச் என்று சொல்கிறது. ஒரு ஃபேமஸான கராச் இந்த பகுதியில். ஸோ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த ஆரம்பித்த இடத்துக்கு போய் வந்து காவலியை தொடருவோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். முதல் சொன்ன மாதிரி இந்த வீதிக்கால். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கனடாவினுடைய கொடியில் இருக்கிற அந்த இலை வந்து மதிலில் வரையப்பட்டிருக்கு. ஒரு பெரிய வீடு. அதில் பாருங்க கனடா ஹவுஸ்ன்னு எழுதி இருக்கு அந்த வீட்டில். தெரிஞ்சது தெரியல, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்கு மேலே. ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து இடதுபுறம் திரும்ப போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தில் நான் ஒருக்க விளையாடி இருக்கிறேன். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைநகர் விளையாட்டு கழகத்துக்கு சொந்தமாக இருக்குது. ஸோ அந்த மைதானம் தான் நாங்கள் முதல் பார்த்த அந்த வீட்டுண்ட பாதையால் அப்படி வந்து நேராக வந்தால் இந்த மைதானத்தை அடைஞ்சு கொள்ளலாம். இதான் வந்து அந்த மைதானத்தின் பிரதான நுழைவாயில். ஸோ கலைநகர் விளையாட்டு கழகம் வந்து அதில் போட்டு கிடக்கு பாருங்க. ஸோ இதுதான் மைதானம். அதில் ஒரு வாலிபால் கோட்டும் இருக்குது பாருங்கோ. இந்த மைதானத்தில் வந்து நைட் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒளி வசதியெல்லாம் செஞ்சு கிடக்கு.
சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம். ஸோ தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேல் மாடி வீடு உண்டு. அப்படியே போய் வந்து நாங்கள் இடதுபுறமாக திரும்பி பயணிக்க போகிறோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தங்கனி சிவன் கோயிலை நோக்கி. ஸோ இந்த இடமெல்லாம் வந்து முதல் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இப்போ நிறையவே மாறிட்டு நல்ல மரங்கள்லாம் வச்சு கிடக்கு பாருங்கள். ஸோ எங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிவன் கோயிலில் பின்புற வீதியில் இணைகிறோம். தொடர்ச்சியாக சித்தங்கனி சிவன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயம். வடக்கு வீதி இடதுபுறத்தால் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறோம். கோயிலில் முற்புறத்துக்கு இதான் போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 5 தேர் இருக்குது. மொத்தமாக பஞ்சரத பவனி தான் நடக்கிறது. மார்கழி மாதம், அதாவது திருவம்பாவையோட ஒரு திருவிழா, அதுக்கு பிறகு வந்து இன்னொரு திருவிழாவும் ஒன்று இருக்குது. 2 திருவிழா மொத்தமாக நடக்கிறது. ஸோ இதுதான் சித்தங்கனி சிவன் ஆலயம். இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா வந்து கட்டிடங்கள்லாம் கட்டி கொண்டிருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேரை கொண்டு வந்து சாமியில் ஏற்றுறது கட்டுற கட்டிடங்கள் உண்டு. ஸோ இதில் வந்து தேர் நிறுத்துகிற இடமும் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு பிரதான வீதியில் வந்து நினைஞ்சிட்டோம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா 782 வீதி, அதாவது பேர்னலிருந்து மேனிப்பேடாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கிற அந்த வீதி. சித்தங்கனி சந்தி கொஞ்சம் வன்மையில் நிற்கிறோம். ஸோ இதுலேயும் வந்து சில முக்கியமான விஷயங்களை காட்டுவோம்ட்டு வந்து நான் இந்த ஊருண்ட பேர் வாரதுக்கு பிரதான காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பகுதியெலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது. இங்கால வந்து ஒரு கல்வி நிலையம் ஒன்று இருக்குது. இந்த கல்வி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாகவே இருக்குது. அதாவது முதல் வந்து சகல வகுப்புகளும் நடைபெற்றது. இப்போ வந்து உயர்தர வகுப்புகள் மட்டும் நடைபெறுது இந்த கல்வி நிலையத்தில். சுப்ரா கல்வி நிலையம் மட்டும் சொல்கிறவ நான் வந்து பார்த்திங்கன்னா கேணி. ஸோ இந்த கேணி தான் இந்த சித்தங்கேணி என்று பேர் வாரத்துக்கு காரணமாக இருந்த கேணியாக. ஸோ இது வந்து இளைஞர் முன்னேற்ற கழகத்தால் வந்து தூய்மைப்படுத்தப்படுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமரையாக என்னென்னு தெரியல, கேணிக்கு இருக்குது. இந்த கேணிக்கு அண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பூஜைகள் நடக்கிறது போல். அதோடு வந்து இந்த கேணியை பற்றி சொல்லணுமெண்டா, இந்த கேணியில் வந்து ஒரு விஷ உறிஞ்சி கல்லண்டு ஒரு கல்லொண்டு இருக்குதான். ஸோ அந்த கல்லால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாக்கள் வந்து அந்த விஷ ஜந்துக்கள் தீண்டினா வந்து அவை இந்த விஷம் வந்து தலைக்கு மேலே தலைக்கு ஏறாது என்று சொல்கிறவையாம். ஏன்னா இந்த கேணிக்கு வந்து ஒரு விஷ உறிஞ்சி கல் இருக்குது. ஸோ இதில் வந்து நீராடிட்டு போனால் அந்த விஷம் வந்து தலைக்கு ஏறாது என்ற ஒரு ஐதீக கதையும் ஒன்று இருக்குது. நிறைய கேணிகள் இருக்குது. பட் இதைத்தான் சொல்லினோம் அந்த ஐதீக கதையோட தொடர்புபட்ட கேணியை, சித்தங்கனி பகுதியில் இருக்கிற கேணி. இந்த கேணியை பார்த்து முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று இருந்தது. இப்போ அது இயங்குறையில். இந்த என்னுடைய இடதுபுறம் திரும்ப போகிறோம். இப்படி எங்கேயால் பார்த்திங்கன்னா சொல்லிபுரம் வடக்கம்பெறை ஆகிய ஊர்களுக்கு போகுது. இதில் தான் முதல் வந்து இந்த கண்ணா கிளினிக் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியும், இந்த இடத்த முதல் இருந்தது. ஸோ இப்போ அது இல்லை. இது இந்த கட்டிடம் தான் கண்ணா கிளினிக் இருந்தது. இப்போவும் பார்வடி நம்ம தெரியலை. ஆனால் இங்கால வந்து இதுதான் கண்ணா டாக்டர்கிட்ட வீடும் தெரியலை. இதில் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. அதோட வந்து பாரதி கல்வி நிலையம் வந்து இப்போ இந்த இடத்துல தான் நடந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பெறும் இங்கே மாறி பாரதி கல்வி நிலையம். முதல் வந்து பார்த்திங்கன்னா சித்தங்கனி பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் இருந்தது இந்த பாரதி கல்வி நிலையம். நாங்கள் இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் போனால் அந்த சித்தங்கனி சிவன் கோயிலில் பின்புற வீதியால் இப்படி திரும்பி நாங்கள் பிரதான வீதிக்கு போய் இணைப்போம். ஸோ இதான் வந்து இந்த சுப்ரா கல்வி நிலையம். அதை நாங்கள் பார்த்துட்டு திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். இந்த கேணியை பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் காட்டுறேன். இப்போ வந்து உயர்தரத்தில் வந்து கணித விஞ்ஞான பிரிவுகள் மாத்திரம் வந்து நடைபெறுறது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தரமாறிலேருந்து எல்லா வகுப்புகளுமே நடைபெற்றது. ஸோ தொடர்ச்சியாக போவோம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸ்கிப் பண்ண வந்து கவலையை முழுமையாக பாருங்கள்.
இன்னும் ஒரு 100 மீட்டர் மேலே சித்தங்கனி சந்திக்கு கோயில் இந்த மணி இங்கே இருக்குது. இப்படியே வந்து இந்த இடதுபுற வீதியால் வந்து திரும்ப போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியலை. நிறைய வந்து கட்டிடங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு. இதுதான் வந்து இந்த சுப்ரா கல்வி நிலையத்தின் பழைய கட்டிடம். இந்தியாவில் வந்து ஓலைவலுக்கு தரமாருக்கு மேலே நடந்தேன் நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து சின்ன பிள்ளைகள், அதாவது தரம் 5க்கு கீழே இருக்கிற ஆக்களுக்கு வகுப்புகள் நடந்தான்னு நிற்கிறேன். நான் கல்வி கற்கையில் இருந்தது. இப்போ வந்து ஒரு வீடாக இருக்குது. ஸோ இந்த வீதி இப்படியே வந்து இந்த சித்தங்கனி சந்தியிலேருந்து மாதங்கள் நோக்கி பயணிக்கிற வீதியோடு வந்துங்கன்னா இது இதுலேயும் வந்து நிறையவே பாருங்க, ஒரு மேல் மாடி கட்டுறம் ஒன்று, ஒரு பிலா மரம் ஒன்று நிற்கிது. ஒரு பெரிய மேல் மாடி கட்டுறம் ஒன்று. இங்காலையும் வீடுகள், ஆலமரங்கள் இதில் இருக்குது. இடதுபுறம் திரும்பி பயணிப்போம். இதில் பாருங்கள் ஒரு வீடு உண்டு. இதில் ஒரு கோயில் உண்டு தான். இதில் அந்த வயல்கரையில் ஒரு கோயில் உண்டு. அதுக்கு வந்த அனுபவங்கள் இருக்குது. சின்ன பிள்ளையில் அதே இருக்கா பார்த்துட்டு போக மட்டும் தான் வந்தேன். நாகக்கன்னி கோயில்னு சொல்கிறது. அங்கால வந்து தோட்டம் ஃபுல்லாகவே. இதுலேயும் ஒரு வீடு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அதில் கருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. வைரவ கோயில் உண்டு. நான் ஒரு முறை வந்திருக்கிறேன் முதல். ஸோ இந்த கங்கால் அப்படியே வந்து வீதியை தொடர்ந்து நாங்கள் திரும்ப வந்து பிரதான வீதிக்கு போய் கவுண்டியை தொடருவோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு திரும்ப போய்கொண்டிருக்கிறோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதகள் சித்தங்கனி பிரதான வீதியில் இணையறதுக்கு. ஸோ அதில் போய் வந்து கவுண்டியை தொடருவோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வித்தியாசமாக அண்மையில் அமைக்கப்பட்ட கட்டிடங்களை இப்படிய மாரி இருக்கும். இது ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த நாமகள் சேனல் சமூக நிலையமும் இருக்குது இந்த பகுதியில். அப்படி நாங்கள் பிரதான வீதியால் அப்படி அந்த கன்னிமார் ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ பிரதான வீதியில் வந்து இணைஞ்சிட்டோம். இதான் வந்து அந்த பிரதான வீதி. இந்த இடம் வந்து இப்படி ஒரு போர்டர்ன்னு சொல்லலாம். இப்படி இங்காலி பக்கம் பார்த்திங்கன்னா சித்தங்கனி பகுதி, அப்படியே இதோட வந்து வடலி அடப்பு கிராமம் வந்து தொடங்குது. அந்த போர்டர்லாம் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் இதை வைரவ கோயில் நினச்சி அதை நாகக்கன்னி கோயில் நினச்சிட்டேன். இதுதான் நாகக்கன்னி கோயில், அது வைரவர் ஆலயம். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து வருடத்தில் ஒரு முறை வந்து இந்த பொங்கல் நிகழ்வுகள் நடைபெறுவது போல் ஒரு பெரிய கோயில் ஒன்று தான். அங்கால வந்து பெரிய ஆலயம் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு சின்ன சொருவம் உண்டு, அரச மரத்தோடு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதால் எப்படியே போகணும். அங்கால பாருங்க வயல்வெளியெல்லாம் இருக்குது. ஆலயத்தின் முன்புறமாக வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். இதான் வந்து இந்த கன்னிமார் ஆலயத்தின் முன்புற வாயில் பாருங்க. அதோட வந்து இந்த பகுதியிலும் பார்த்திங்கன்னா சித்தங்கனி பிரதேசத்துக்குள்ளே வருகுது. இங்காலயம் வந்து அப்படியே வந்து வீடுகள் இருக்குது. நாங்கள் இப்படியே வந்து இதோட நிறுத்தி கொண்டு திரும்ப வந்து பிரதான வீதியில் போய் இணைஞ்சு காணொலியை வந்து தொடருவோம். திரும்ப இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் சித்தங்கனி சந்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மில் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமஸான மில் ஒன்று. நிறைய பேர் வந்து இங்கே தான் கொள்ளனோ செய்கிறத. இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த பண்டத்திறப்பு பயணம், அதோட வந்து இளவாழ பயணம் எல்லாமே இந்த வீதியால் தான் ஆரம்பித்து போயிருப்பேன். ஸோ சித்தங்கனி சந்திக்கு அண்மையில் வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தூர பலகை கொண்டு போட்டிருக்கு. அதோட வந்து இங்கால சில பலசரக்கு கடைகளும் இருக்குது. அதோட பிரதமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சித்தங்கனி ஸ்ரீ கணேச வித்தியாலயம் பாடசாலை இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. அதோட வந்து இங்கால விநாயகர் ஹார்ட்வேர் ஷாப்புகள் இருக்குது. இங்கால விநாயகர் சாப்பாடு கடையும் இருக்குது. இந்த பிரதான சித்தங்கனி சந்திக்கு வந்துட்டோம்.
அப்படியே வந்து நாங்கள் இடதுபுறமாக திரும்பி யாழ்ப்பாணம் நோக்கி, அதாவது மானிப்பாய் சங்கானை நோக்கி பயணிக்கிற வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்தியாவிலையும் வந்து இப்போ நிறைய தினேஷ் பேக்கரி எல்லாம் இப்போ வந்து சித்தங்கனி பகுதியிலேயே வந்துட்டுது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தங்கனி பிள்ளையார் ஆலயம் இருக்குது. நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். அந்த பாதையால் வந்து அவர் எங்களால் சங்கானை பெறநோக்கு கூட்டுறவு சங்கம், ராவணா ஃபுட் சிட்டி எல்லாமே வந்து இங்கேயே வந்துட்டுது. சூப்பர் மார்க்கெட் வெண்ணிக்கணும், சூப்பர் மார்க்கெட்லாம் இங்கேயே வந்துட்டுது. இந்த வீதி இப்படியே வந்து சங்கானையை நோக்கி போகுது. இந்த இடங்களும் சித்தங்கனி பகுதிக்கு தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு உணவகம் மட்டும் திறந்தது. இப்போ ஒரு 4 மாதங்கள் வரும். அந்திராணி வாய்க்கால் பகுதி, அதில் தான் இந்த நீர் வந்து சேர்றது. இந்த வெள்ள நீர்கள் எல்லாம் மழை நீர்கள் சேமித்து இங்கால வயல்களுக்கு விடுறது. இதோட வந்து இந்த சித்தங்கனி பகுதி முடிவடையுது. இதுதான் போர்டர்ன்னு சொல்லலாம். இங்கால வந்து பார்த்திங்கன்னா சங்கானை பிரதேசம் ஆரம்பிக்குது. ஸோ நாங்கள் இப்படியே போய் இந்த அந்திராணி வாய்க்கால் வீதி ஊடாக திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சித்தங்கனி பிள்ளையார் கோயிலை நோக்கி பயணிப்போம். சித்தங்கனி பிரதேசத்துக்குள்ளே வந்தோன்னே வந்து காலையே தொடர்றேன். இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சங்கானை பகுதி. அதில் பார்த்திங்கன்னா சங்கானை பரநோக்கு கூட்டுறவு சங்கம் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கிராம கூட்டுறவு வங்கி இருக்குது. சங்கானை பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் எல்லாமே வந்து இருக்குது. இங்கால வந்து பெயின் கடை இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து வலதுபுறம் திரும்பி பயணிக்கணும் இந்த அந்திரான் வாய்க்கால் வீதியால். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் சங்கானை யூனியன் பாருங்க. அதில் வந்து சங்கானை கோட்டையும் இருக்குது. நாங்கள் இந்த வீதியால் திரும்பி இப்போ அந்திரான் வீதியால் வந்து பயணிக்கணும். இதுக்கும் வந்து சித்தங்கனி பிரதேசத்தை நோக்கி தான் போகுது. நான் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். இது வந்து சங்கானை கோட்டை. இது வந்து உள்ளாந்தரால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்லினோம். இங்கேயும் பாருங்கள், பழைய கட்டடத்தின் இடிபாடுகள் இருக்குது. இது பொது நூலகம், அதாவது வெளி மேற்கு பிரதேச சபைன்ற. ஸோ இப்போ அந்திரான் வாய்க்கால் வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, ஒரு அரச மரத்தோட. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து சூரியனும் மறைய வலிக்கிட்டுது. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த அந்திரான் வாய்க்கால் பகுதி. ஸோ இந்த இடமெல்லாம் மழை நேரம் வந்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலே வந்து தண்ணி நிற்கும் பாருங்கள். இதில் மதையெல்லாம் கட்டியிருக்கு. இப்போ வந்து கங்க்ரீட் ரோட் போட்டிருக்கு. ஏனெண்டா வந்து இது சேர் ரோட் போட்டு ஒவ்வொரு மழை காலமே வந்து சேதம் அடைஞ்ச பேருந்து தான் வந்து இப்போ கங்க்ரீட் ரோட் போட்டிருக்கீங்கன்னா அந்திரான் வாய்க்கால் பகுதி. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த அந்திரான் வாய்க்கால் தாண்டியான பிறகு வந்து நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சித்தங்கனிக்கும் சங்கானைக்கும் கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டரும் வராது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கும் குறைஞ்ச தூரமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் திரும்ப வந்து சித்தங்கனி பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இந்த அந்திராணி வாய்க்கால் தாண்டினோன்னு அங்கால இருக்கிறது வந்து சங்கானை பிரதேசம். இது வந்து சித்தங்கனி பிரதேசம். இங்கால போனால் இப்படியே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் காட்டின அந்த டச் வீதிக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த பாதை. இங்கால அந்த வலதுபுறம் திரும்பி நாங்கள் பயணித்தா வந்து இப்படியே போய் சித்தங்கனி பிள்ளையார் ஆலயத்தில் இணையக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து வீடுகளை பாருங்கள், நல்ல யானையில் வச்சுருக்கு. ஸோ இதில் என் நண்பரோட ஆண்ட வீடு இருக்குது. முதல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கடைசி ஆளை பார்த்து இங்காலயம் ஒரு வீடு இருக்குது. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துட்டோம். என்னுடைய இடதுபுறம் தெரிகிற வீதி தான் வந்து என்னுடைய தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்கிற வீதி. ஸோ கிளை வீதி ஒன்று, பிரதான வீதி அங்காலே இருக்குது. ஸோ இந்த வீதியெல்லாம் வந்த காலத்தில், நான் கல்வி நிலையத்தில் படித்த காலத்துல எல்லாம் இதால் ரெகுலராக வந்து போகிற இடங்கள். ஸோ சித்தங்கனி சந்தைக்கு போய் வருவோம் இதால். இதில் தான் பார்த்திங்கன்னா பிரதானமாக இளைஞர் முன்னேற்ற கழகம் இருக்குது. இந்த பிரதேச இளைஞர், இந்த கிராம இளைஞர்களால் இதான் ஒரு 2 வாசிய சாலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சித்தங்கனி பிள்ளையார் கோயில். ஸோ இதுவும் வந்து இந்த சூரன் போர் நிகழ்வு எல்லாம் வெகு விமர்சையாக நடக்கிற ஒரு கோயில். பாருங்கள், இந்த சித்தங்கனி பிள்ளையார் கோயிலில் முற்புற தோற்றம் மாலை நேர பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இங்கால வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த இளைஞர் முன்னேற்ற கழக கட்டிடம் இருக்குது. அது வாசிய சாலை.
இதை வேண்ட கட்டுறோம். இதெல்லாம் வந்து இந்த முன்பள்ளி சிறுவர்கள வருடாந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கிறது. இந்த அங்கே இருக்குது காட்டுறன் வந்து முன்பள்ளி, அதாவது மாதர் சங்கம் முன்பள்ளி சிறுவர்கள விளையாட்டு போட்டியெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கிறது. ஸோ இது இந்த ஆலயம். அதில் எல்லாம் நண்பர்கள்லாம் இருக்கணும். நாங்கள் காட்டையில் இதில் வந்து ஒரு நல்ல தண்ணி கிணறு, நிறைய பேர் வந்து இதில் தண்ணி அள்ளுறது. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம். ஸோ அப்படியே வந்து இந்த கோயிலால் வெளியேறுறோம். இது ஆலயத்தின் தீர்த்த கேணியும் இருக்குது பாருங்கள். திரும்ப வந்து இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து சித்தங்கனி சந்தி இருக்குது. ஸோ அந்த சந்தியால் தான் வந்த நாங்கள் அப்படியே நேராக வந்து முதல் எதிர்ப்புறமாக பயணிச்சினாங்க. இப்போ வந்து திரும்ப சந்தியை நோக்கி வந்து பயணித்து கொண்டுருவோம். இப்போ வந்து 3 புறமுமே பயணிச்சாச்சு. இப்போ வந்து என்னுடைய இடதுபுறம் திரும்பினா இந்த சந்தியில் 4 புறமும் பயணித்ததுக்கு சரியாக இருக்கும். இது வந்து அராளி வீதி. ஏற்கனவே வந்து பாடசாலையில் ஆரம்பித்து இந்த அராளி வீதியால் தான் காவலி ஆரம்பித்தேன்னா திரும்ப வந்து அதால் போகிறோம். இதில் சில இடங்கள் முக்கியமான இடங்களை காட்டணும். கொண்டு வந்து இதில் தான் முதல் தரிச்சு நிற்கிறது இந்த 789 இலக்கம் கொண்ட பேருந்துகள், அதாவது அராளி ஊடாக யாழ்ப்பாணம் போகிற பேருந்துகள். இப்போ இதில் இல்லை பாருங்க. ஏதோ நிகழ்வுண்டுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும். நிறைய நிகழ்வுகள் இந்த கோயிலாண்டி நடக்கிறது. இந்த பிரதேசத்தின் இந்த 789 பேருந்துகளுக்கான தரிப்பிடமாக இப்போ வந்து இதான் இருக்குது. இதில் தான் இப்போ பஸ்ஸுகள் வந்து தரித்து நிற்கிறது. அதே நேரம் அங்கால தான் வந்து நான் கல்வி கற்ற தனியார். ஸோ இதான் வந்து நான் கல்வி கற்ற தனியார் கல்வி நிலையம், காலேஜ் HAC என்று சொல்லுவார்கள். அப்போ வந்து ஒரு சின்னனாக தான் இருந்தால் இப்போ நிறையவே மாற்றங்கள் நடந்து நிறைய மாணவர்கள் கல்வி கேட்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட தரம் 6லேருந்து சாதாரண தரம் மட்டும் இங்கே தான் படித்தேன்னா நிறைய நண்பர்களும் இருக்கணும். இப்போவும் அதோட இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாப்பாடு கடை உண்டு. இப்போவும் சாப்பாடு கடையாக இருக்குது. பட் அந்த கடைக்கு வந்து மன்னிக்கணும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், திரும்ப வரேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த சதாசிவம் டாக்டர் என்று சொல்லினா எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவருடைய இல்லம் தான் வந்து இது. இங்கே தான் முதல் பகுதி நேரமாக வந்து கிளினிக்கும் ஒன்று நடந்தது. அவற்றை வீடு தான் வந்து இது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிளினிக் சென்டர்கள் இருக்குது இந்த பகுதியில். பட் முன்னைய காலத்தில் வந்து ஒரு பிரதானமான ஒரு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கிற இடமா இருந்தது இந்த இடம் தான். இங்கே சிகிச்சை பெற்ற உறவுகள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. சதாசிவன் டாக்டர்கிட்ட கிளினிக், அதோட அவர் வீடு மங்காளி இருக்குது. தொடர்ச்சி அந்த சாப்பாடு கடைக்கு வந்தேன். ஸோ இங்கே தான் வந்து நான் கல்வி கற்று, அதாவது 12 வயசு 6ஆம் ஆண்டு வரைக்கும் முதலாக தனியாக போய் இந்த கொத்து சாப்பிட வலிக்கிட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கொத்து விலை வந்து 130 ரூபா, இறைச்சி கொத்து 180 ரூபா. ஸோ இப்போ சைவ கொத்து கூடி இந்த விலைக்கு எடுக்க இயலாது. இந்த கடை தான் இப்போ லிபியா அசைவ உணவகம் என்று இருக்குது. ஆனால் முதல் வந்து இதோட பேர் வந்து தாஜ் ஹோட்டல்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் மாதிரி இப்போ கடைசியாக லிபியான் இருக்குது. இதான் நேரம்பத்தில் போனால் அந்த டச்சு வீதி, இதால் தான் போகிறோம். என்ற சில இடங்களை காட்டணும், தவற விட்டுட்டேன். அந்த டச்சு வீதியால் தான் பயணித்து கொண்டிருக்கோம். முதல் வந்து இதால் போனாங்க, இப்போ வந்து இந்த பாதையால் போகிறோம். இதுவும் வந்து சித்தங்கனிக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த பாதையில் இருக்கிற அம்சங்களையும் பார்த்து கொண்டு போகும்போது வந்து நான் இதில் வந்து நிறைய வந்து புதிய கட்டிடங்கள், இது வீடாக இல்லை என்னென்னு தெரியலை. ஒரு 3 வருஷமாக வந்து இந்த கட்டிட பணிகள் நடந்து நிறைய பேர்ட்டுருக்கு. பாருங்க, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் உண்டு, 37 RS வில்லாண்டு போட்டு கிடக்கு. ஸோ அது இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு அழகிய வீடு ஒன்று இருக்குது, நல்ல வர்ண பூச்சிகளோட அப்படின்ருக்கு. எனக்கு இந்த கடையை ஞாபகப்படுத்தினோன்னா தான் ஞாபகம் வருது. முதல்லலாம் வந்து வீட்டே இருந்து கொஞ்சம் காசை தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் எல்லோரும் சேர்ந்து போட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் முதல்ல ஒருக்கா சாப்பிட போல் அந்த டேஸ்ட் பிடிச்சி கொண்டு போய் இந்த அடிக்கடி போனது. இப்போ அந்த கடையும் இல்லை, அந்த கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயும் இல்லை. அந்த விதத்துலலாம் மாறிட்டு அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தங்கனி பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்து ஒரு பேருந்து ஒன்று பயணம் போகிறது. சிட்டி எக்ஸ்பிரஸ் என்ற பேரில் வந்து ஒரு அரை சொகுசு தனியார் பேருந்து ஒன்று பயணம் போகிறது. ஸோ அதுவும் இப்போ இல்லை. இப்போ வேறு சில நிறைய ஏசி பஸ்ஸுகள் போகுது. ஆனால் அந்த பஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சிட்டி எக்ஸ்பிரஸ் என்ற பேரோட முதல் போகிறது. இங்கால பார்த்திங்கன்னா இங்காலேயும் ஒரு பழமையான வீடு பாருங்க, தென்னையல் எல்லாம் இருக்குது. முதல் இருந்த தென்னையல் அந்த வீடே ஒரு பழமையாக தான் கிடக்கு. இப்போ அதில் போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கணும். ஆனால் அதுண்ட இந்த முகப்பு வந்து பார்த்திங்கன்னா பழமையானதான், திருத்தையில். ஸோ இப்போ இப்படியே வந்து போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள், வில்லகம் ஒன்று ஒரு பேரோடு இருக்குது அந்த வீடு. இதால் தான் நான்
தனியார் கல்வி நிலையத்துக்கு போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இதே வீதியால் பயணித்து போயிருப்பேன். இந்த இதில் ஒரு முன்பள்ளி இருக்குது. அதை மெயினாக காட்ட வந்தேன்னா மாதர் சங்கத்தால் நடத்தப்படுற முன்பள்ளி. இதில் வந்து நான் படிக்கல, இந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த முன்பள்ளியில் படிச்சிருக்கணும். பாலர் பாடசாலை மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் சித்தன்கேணி. இங்கே பாருங்கள், இதில் வந்து சித்தன்கேணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சில இடங்களில் சித்தங்கேணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாதையை வச்சு தனியார் கல்வி நிலையத்தின் தோற்றம், சரி தனியார் கல்வி நிலையம் கட்டடம். இப்படியே வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த பாதைக்கே போவோம், சித்தங்கேணி சந்திக்கு போவோம். அந்த நர்சரி கட்டிடம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு ஒன்று இருக்குது. அதே நேரம் இங்காலேயும் ஒரு பழமையான வீடு ஒன்று இருக்குது. இப்படி நிறையவே இருக்குது. திரும்ப வந்து அந்த சித்தங்கேணி பிள்ளையார் கோயிலில் போய் சித்தங்கேணி சந்திக்கு போய் அப்படியே வந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்வோம். 4 ரூட்டுக்கும் போய் முடிஞ்ச வரைக்கும் சித்தங்கேணி பகுதியை வந்து விரிவாக காட்டியிருக்கிறேன்னு நம்புகிறேன். இந்த காணொலியில் வந்து ஏதாவது தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் குறை நிறையல் இருந்தாலும் மறக்காமல் வந்து கருத்துப்பட்டியில் வந்து பதிவிடுங்க. அப்படியே வந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சித்தங்கேணி சந்திக்கு வந்துட்டோம். இதில் வந்து இந்த சந்தியிலே வந்து ஒரு பிள்ளையார் சிலையும் ஒன்று இருக்குது. இது காட்ட மாதத்தில் இதுதான் சித்தங்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையம். இப்போ வந்து மண்ணெண்ணெய்க்கான வரிசைகளில் நிற்கின மக்கள். என்னடா இங்கே நீங்கள் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடான நேரம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து க்ரோடாக இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. இங்கே இருக்கிற மாதிரி க்ரோடை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. சரியான க்ரோடாக இருக்கும். ஏன்னா அருகில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செட் வந்து சண்டிலிப்பாய், இங்கால வந்து பார்த்தீங்கன்னா பண்டை திறப்பு. அதோட இங்கால இந்த நான் பயணிக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா கார்னருக்கு போகணும். ஸோ வந்து பெரும்பாலான ஆக்கள் இந்த சித்தங்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையத்தை தான் நாடுவினோம். அதை பற்றி அது ஒரு முக்கியமான நிரப்பு நிலையமாக இருக்குது. இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மிகவும் நெருக்கமான இடம்ன்றதால நிறைய விஷயங்களை வந்து விரிவாக பகிர்ந்து கொண்டிருப்பேன். ஏதாவது உரையாடல்கள் தவறாக இருந்தாலோ அல்லது ஏதாவது தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலோ வந்து மன்னிக்கணும். அந்த தவறுகளை வந்து நீங்கள் கருத்துப்பட்டியில் வந்து பதிவிடுங்க. அதோட வந்து அந்த இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மனைவியினது தாய் தந்தை இருந்த இல்லம் என்று சொல்லியிருந்தேன். நிறைய இடத்தை விசாரிச்சுட்டு தான் வந்து அந்த வீடை வந்து காணொலி எடுத்தேன். நான் அது சரியான தகவல் என்று சில பேர் சொல்லணும் வந்து அது நெல்லியடியிலேயும் அந்த வீடு இருக்குது, இது இல்லையாண்டு எனக்கு பலர் வந்து சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து சித்தங்கேணியில் தான் இருக்குண்டு. ஸோ அதுக்கு பிறகு உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் வந்து இந்த காணொலியை வந்து எடுத்திருந்தேன். ஸோ அவர்களுடைய தாய் தந்தையினுடைய வீடு தான் வந்து அது. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட வந்து உங்களோட நண்பர்கள், அதாவது குறிப்பாக இந்த சித்தங்கேணி பிரதேசத்தை உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்துட்டோம்டா அதுக்கு வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.